அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கை என்ற கிராமத்தில் நெல் வயல்காட்டில் ஒரு புதிய கார் வெள்ளத்தில் அடித்து வந்து முழுவதுமாக சேதாரமாகி நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், இந்த கார் இங்கு எவ்வாறு அடித்து வரப்பட்டது? கார் யாருடையது? மேலும் இதனால் ஏதும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கை என்ற கிராமத்திலே ஒரு புதிய கார் ஒன்று அடித்து வரப்பட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதாவது சுற்று வட்டாரம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெறும் வயக்காடு மட்டும்தான் இருக்கிறது. நெல் பரப்பு, அந்த நெல் வயல் தான் இருக்கிறது. அந்த நெல் வயலிலே இந்த புதிய கார் நொறுங்கி போய் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த கார் எந்த கிராமத்திலிருந்து எங்கிருந்து வந்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியவில்லை. நேற்று 2 நாட்களாக காட்டாற்று வெள்ளம் போல அருகில் இருக்கக்கூடிய நதியிலிருந்து ஆறுகளிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலையில் கூட மார்பளவுக்கு தண்ணீர் போனதாக சொல்கிறார்கள். அவ்வளவு தண்ணீரில் அந்த கார் எங்கிருந்து அடித்து வந்தது என்றே தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். நடு வயக்காட்டிலே அந்த கார் தற்போது நின்று கொண்டிருக்கிறது. காருக்கு உள்ளே சேரும் சகதியுமாக குப்பை கூலங்களாக காட்சியளிக்கிறது. அந்த காரினுடைய முன்புறம் பின்புறம் என அனைத்து கண்ணாடிகளும் நொறுங்கி போயிருக்கிறது. ஒரு கலவரத்தில் சிக்கிய கார் எப்படி அடித்து நொறுக்கப்பட்டிருக்குமோ அது போல நொறுங்கி போய் கிடக்கிறது. ஆனால் இந்த கார் ஓட்டி வந்தோ அல்லது ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது விபத்து ஏற்பட்டோ வந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் நடு வயக்காட்டில் இருக்கக்கூடிய கார் அது நல்ல சமதளமாக நன்றாக நின்று கொண்டிருக்கிறது. தலை குப்புற கவிழ்ந்தோ அல்லது வேறு மாதிரியாகவோ இல்லை. நன்றாக நிற்கிறதுனால் இது தண்ணீர் மிதந்து வந்து ஒரு இடத்திலே அது அங்கே நின்றிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்கிறார்கள். ஆனால் அது எந்த நேரத்தில் வந்தது, நள்ளிரவு நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதா, அதாவது அடித்து வரப்பட்டதா என்ற விவரங்கள் குறித்து கூட யாருக்கும் தெரியவில்லை. தற்போது அந்த கார் கேட்பாரற்று விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கை என்ற அந்த கிராமத்திலே அந்த வயக்காட்டில் வயல்களுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு மேலே தண்ணி வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. வந்து பார்த்தாக்க கழனி உள்ளார கிடக்குது. அது பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அது யாருது என்னன்னு தெரியல. உள்ள ஆளும் யாரும் இல்லை. யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க.